ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம் சீதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான வீடியோக்குள்ளே போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ரொம்ப க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நாளைக்கு கோயிலுக்கு போகிறோம். பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிக்கிட்ட ஆக போகுது. ஆனால் நான் க்ளீனிங்கே முடிக்கலை. பாப்பா மட்டும்தான் என் கூட உட்காந்துக்கிட்டு இருக்குது. சும்மானா தூங்க போனால் போகல. வேணால் நம்ம வெளியே கதவை திறந்து இப்போ பார்க்கலாம். எவ்வளோ இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குதுன்னு தெரியும். நான் இப்போ தான் கொஞ்சம் டிஷ்வாஷருக்கு பாத்திரம்லாம் லோட் பண்ணிவிட்டு வந்தேன். காலையில் 6 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிடணும். அதனால் நான் எல்லா வேலையும் செஞ்சிடலாம் அப்படின்னு 7 மணிக்கே, முந்தின நாள் நைட்டு 7 மணிக்கே என் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப வேலையை நானே இழுத்து போட்டுட்ட மாதிரி இருந்தது. கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் சிங்க் மட்டும்தான் க்ளீன் பண்ணணும். அடுப்பு கொஞ்சம் துடைக்கணும். அந்த வேலை மட்டும்தான் இருக்குது. பார்த்திங்கன்னா கீழே செல்ஃபில் எல்லாம் நான் பேப்பர்லாம் மாற்றாமல் இருந்தேன். எனக்கு சரி இதெல்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு தோணிட்டு 7:30 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் ஃபுல்லாக எனக்கு 11:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. என்னால் ரொம்ப முடியல. இன்னும் இந்த அடுப்புக்கு போடுற இது மட்டும்தான் கழுவணும். இதை லாஸ்ட்டாக தான் தண்ணியில் ஊற வைக்கணும். கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு கழுவிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கேன்லாம் கொஞ்சம் எடுக்கிறதுக்காக இந்த பேகை மேலேருந்து எடுத்திருந்தேன். அதாவது புது வாட்டர் கேன் கொஞ்சம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் நிறைய நான் வாங்கி வச்சுடுவேன் எப்போவுமே. அதெல்லாம் கொஞ்சம் எடுக்கிறதுக்காக இந்த பேகை மேலேருந்து எடுத்திருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா பேப்பர்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த ஷெல்ஃபில். எந்து மாடுலர் கிச்சன்லாம் கிடையாது, நார்மல் கிச்சன் தான். எனக்கு மாடுலர் கிச்சன் வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் தோணுச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப பணம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நான் வீடு கட்டும்போதே மாடுலர் கிச்சன் பிளான் பண்ணலை. இப்போ இந்த வாட்டர் கேன்லாம் எடுக்கிறதுக்காக அந்த மேலேருந்து பேகு அதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ கீழே கொஞ்சம் இந்த பேப்பர் மாற்றினதெல்லாம் காட்டுறதுக்காக தான் இந்த கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ இதெல்லாம் கையில் தேய்ச்ச பாத்திரம். இது இல்லாமல் டிஷ்வாஷரில் ஃபுல்லாக ஒரு லோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ இது மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதோட வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணால் என் வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். மீஷோவில் வாங்கின நிறைய அன்பாக்சிங் வீடியோ நம்ம பேஜில் இருக்குது. இப்போ சிங்க் மட்டும்தான் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. கொஞ்சம் மற்ற வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுப்பு மட்டும் துடைக்கணும். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, முடியல. நான் நிறைய வேலையை இழுத்து போட்டுக்கிறேன்னு எனக்கே தெரியுது. இருந்தாலும் நம்ம சரி நாளைக்கு லீவ் தானே போட போகிறோம். கோயிலுக்கு போகிறதுக்காக நாங்கள் எல்லாருமே லீவு. நான் பசங்க எல்லோரும் லீவு. இன்னும் கொஞ்சம் வேலை தான் எனக்கு பாக்கி இருக்குது. ஐயோ வெளியே டக்குன்னு ஒரே சத்தம் கேட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா மோட்டர் ரொம்பிடுச்சு. நான் உடனே சரின்னு மோட்டர் ஆஃப் பண்ண போகலான்னு போயிட்டேன். இருட்டாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. வீடியோ வேறு எடுத்துகிட்ருக்கேன். கையோடு அப்படியே போயிட்டேன். அதனால் பயமாக வேறு இருந்தது. இது பார்த்திங்கன்னா பூனைக்கு பால் ப்ரெட்டு நைட்டானா ஊற்றி இதுக்கு மேலே வச்சுடுவேன். இல்லைன்னா எதனா கீழே வச்சாக்கா எலி இது வந்துருமோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால் மேலே வச்சுடுவேன். பூனைக்குட்டி நம்ம பூனைக்குட்டி மட்டும் இல்லை, வெளியே இருந்தெல்லாம் கூட நிறைய பூனை சாப்பிடும். அதனால் நிறைய நைட்டு எடுத்து செவுத்து மேலே வச்சுட்டு அதுங்க சாப்பிட்டு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் லோட் பண்ணியிருந்தேன்னு அதை பார்க்கலாம். இது ஃபுல்லாக இந்த பாத்திரம் ஃபுல்லாக டிஷ்வாஷரில் லோட் பண்ணிவிட்டு பவுடர்லாம் போட்டுட்டேன். காலையில் ஒரு 5 மணிக்கு போட்டால் நம்ம கிளம்புறதுக்குள்ளே முடிஞ்சிடும். இல்லை ஒரு 4:30 மணிக்கே போடணும். கிட்டத்தட்ட இது 2 மணி நேரத்துக்கிட்ட ஆகிடும். 1.5 மணி நேரம் கிட்ட சாலிடாக ஆகிடும். அதனால் இதெல்லாம் லோட் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே ஒரு தடவை லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் உள்ளே போயிட போகிறேன். இதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணிடலாம் கதவை. பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் பாப்பா சோஃபாவில் உட்காந்துருக்கனால கொஞ்சம் அப்படியே மனசை தேத்திட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ நான் கதவு மட்டும் தான் லாக் பண்ணுறேன். ஆனால் க்ரில் கேட் இன்னும் லாக் பண்ணலை. கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் முடித்த உடனே தான் லாக் பண்ணணும். இப்போ இந்த சிங்க் கழுவுற வேலை மட்டும்தான் எனக்கு பாக்கி இருக்குது. நிறைய வேலை இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடின்றனால கொஞ்சம் செஞ்சுட்டேன். ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேலை முடித்த அப்புறம் கண்டிப்பாக குளிச்சிடணும். சுடுதண்ணி போட்டிருக்கேன். சும்மா ஒரு 2 ஜெக்ராவது ஊற்றி குளித்தா தான் நமக்கு தூக்கம் வரும். அவ்வளோ வேர்த்து போயிடுச்சு, தாங்கவே முடியல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அம்மா தூங்க போன்னு சொன்னால் போகல. என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்களுக்கு இதை காட்டலாம், எனக்கு துணைக்கு யார் இருக்கா அப்படின்றதுக்காக அப்படியே என்னம்மா பண்ணுற அப்படின்னேன். பார்த்திங்கன்னா இந்த அம்மா வரைஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா ஏதோ பொம்மையாட்டம் இருக்குது, ஆனால் பேய்க்குட்டி மாதிரி வேறு இருக்குது. நானே பயந்து போயிருக்கேன். இதில் வேறு இந்த அம்மா இதை வரைஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரே சிரிப்பு வேறு. அந்த அம்மாவுக்கு ஒரே வெக்கமாக வருது. அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போட்டேன். மழை பெஞ்சிருமோ, அப்புறமா நைட் எழுந்துக்க முடியாதுன்னு இதெல்லாம் நான் நாளைக்கு தான் மடிக்க போகிறேன்.
அதுக்கப்புறம் என் வேலை முக்கால்வாசிக்கிட்டு நான் முடிச்சிட்டேன். இந்த வீடியோ முடிச்சிட்டேன்னா நான் வந்து கொஞ்சம் இந்த சிங்க் மட்டும் கழுவிட்டு குளிக்க போயிடுவேன். இப்போ வந்து இது மறுநாள் காலையில் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான். இது ஷார்ட்ஸ்க்காக எடுத்திருந்தேன், இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காக எடுத்திருந்தேன். கெட் ரெடி வித் மீ இன்ஸ்டாகிராமில் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக மிரர் ஒர்க் ப்ளவுஸு, ரியல் மிரர் ஒர்க் ப்ளவுஸு. இதை பார்த்திங்கன்னா நான் பாடிக்கிட்டே வந்து இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது எனக்கே ஒரு ஜாலி தான். காலையில் ஒரு 5 மணி இருக்கும், இப்போது 5:15 அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கிளம்பிட்டேன். இவ்வளோ தான் கிளம்புனது. அப்புறம் மொத்தமாக ஒரு கிளிப்பு போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து அது பறக்காமல் இருக்கும் நம்ம போகும்போது. நாங்கள் வந்து ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம், ஆட்டோ வந்துருச்சு. அப்புறம் கோயில்கிட்டேயும் போயிட்டோம். இதெல்லாம் எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6:45 அந்த மாதிரி இருக்கும். இந்த கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்கும்போது 6:30 அந்த மாதிரி. அதாவது அங்கே சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் போய் உட்காருங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. எதிர்த்தாப்படி மண்டபம் இருக்குது, கோவிலுக்கு எதிர்த்தாப்படியே. அதனால் அங்கே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அலங்காரம் முடியல, சரி நம்ம உள்ளே போய் கொஞ்சம் நேரம் நிற்கலாம் அப்படின்னும்போது சின்னதாக ஒரு வீடியோ வந்து நான் எடுத்துக்கிட்டேன். சாமியை வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஐயர் வந்து மறைச்ச மாதிரி இருந்தார். சரி நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலான்னு ஒரே ஒரு வீடியோ, சின்னதாக ஒரு வீடியோ அது மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்தது. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக அந்த அம்மாவுக்கு ஒரே தூக்கம், அப்படியே முடியல, தூங்கிட்டே வந்துச்சு. இப்போ வந்து தூங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் வந்து இன்றைக்கி எல்லோரும் லீவுன்றனால சாயந்தரம் சினிமா போகிற பிளான் இருக்குது. ஜுராசிக் படம் வந்திருக்கான், அதுக்காக வந்து நாங்கள் படத்துக்கு கிளம்பிடுவோம். கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இன்றைக்கி வந்து டே வந்து இப்படி தான் போகுது. இன்னும் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். என் தலையெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு, காற்றுல வந்து அந்த மாதிரி இருக்குது. இன்னும் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல. சரி இந்த வீடியோ வந்து எண்டுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு பாய் சொல்லலான்னு வந்துட்டேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்காக வருது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.